நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ கை சார்ந்த வர்மத்தை இயக்குறோம். கைன்றது இந்த கவளிக்காலம். ஃபஸ்ட்டு கவளிக்காலம். இந்த கவளிக்காலம்னா என்னென்னா, கவளின்றது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸுக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்கிறது கவளிக்காலம்னு சொல்கிறாங்க அவங்க. வெத்தலையெல்லாம் அடுக்குனா நம்ம கேட்கும்போது ஒரு கவளி வெத்தலை தாங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ பூன்னு சொல்லும்போது முளம்னா இந்த நுனிவரிலேருந்து இந்த எலும்பு வரைக்கும் இதுதான் முளம்னு சொல்லுவாங்க. இதை முளன்னு சொல்லுவாங்க. இது ஜானுன்னு சொல்லுவாங்க. இதை முளன்னு சொல்லுவாங்க. இந்த கை அந்த கூடையில் நல்ல வெத்தலை வியாபாரம் செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூடையில் குப்பை போட்டு அப்படியே வரிசையாக காம்பு மட்டும் தெரிகிற மாதிரி அடிக்கடி வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு கவளி வெத்தலை வேணும்னா ஒரு காம்பு கிட்ட வச்சா அடுத்த காம்பு எங்கே முடியுதோ அதனால் அப்படி வட்டமாக சுற்றி வரும். அந்த வெத்தலை மட்டும் குப்பரை அடிக்க வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வைப்பாங்க. அந்த வெத்தலை அப்படியே எடுப்பாங்க, கட்டு போட்டு அடி கொடுத்துறாங்க. இதுக்கு பேர் தான் ஒரு கவளின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இப்போ எண்ணி கொடுக்குறாங்க. 100 வெத்தலை ஒரு கவளின்னு மாற்றிட்டாங்க. அந்த பிரின்சிபலே மாற்றிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸில் அந்த வெத்தலை அடிக்கிட்டே வருவாங்க, எடுத்து வைப்பாங்க. இதுதான் ஒரு கவளி கணக்கு. புரியுதுங்களா? இப்போ இன்பிட்வீன் இருக்கிற இடத்துக்கு பேர் இதுக்கு பேர் கவளி காலம். இந்த கவளி காலத்தை ஏற்கிறோம். எப்படி ஏற்கிறோம் பாருங்கள். இந்த தசை பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தசை பகுதியை இந்த உள்ளங்கையில் இப்படி வைக்கணும். முதல்ல உள்ளங்கையில் சப்போர்ட் பண்ணிட்டேன். கட்டை விரலை இப்படி பிரிச்சுட்டேன். இந்த நடு 3 விரலை இப்படி பதிய வைக்கிறேன். இப்போ 3 விரலில் வரும்போது இது பாருங்க, இந்த விரலில் அழுந்தோம். இந்த விரல் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும், இது ரொம்ப போகும் இந்த விரலை. புரியுதுங்களா? இப்போ 3 விரல் சப்போர்ட் பண்ணிக்கணும். இயக்கம் இந்த எந்த இடத்துல போய் முடியுது எலும்பு தட்டு நிற்கும், இதுக்கு மேலே போகாது. இந்த எட்ஜு தான் கவளிக்காலம் இருப்பிடம். இந்த மோதிர விரலை வச்சுட்டேன், நடுவரில் வச்சுட்டேன், ஆள்காட்டி விரல். இப்போ இயக்க போகிறோம் பாருங்க. 1 2 3. இந்த விரலால் உள்ளே இப்படி 3 முறையாக பஞ்ச் பண்ணும். அழுத்தி பம்பிங் பண்ணி எடுக்கணும். இதுதான் கவளிக்காலத்தில் இயக்கும் முறை. இந்த தசையில் இந்த உள்ளங்கையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த விரலை இப்படி போயிட்டு உள்முகமாக இப்போ இந்த கட்டை விரலை இந்த விரல் தானே இதுதான் பாயிண்ட்டு, அதனால் கட்டை விரலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். 1 2 3. இதையும் சேர்த்து அழுத்தினா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இயக்கும் முறை இன்னும் சிறப்பாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த கவளிக்காலத்தை இயக்குவதனால என்ன நடக்குது பெனிஃபிட்? கவளிக்காலம்ன்றது ஃபர்ஸ்ட் மிக முக்கியமான பாயிண்ட், ஃபிட்ஸை நிறுத்துறதுக்குள்ள காக்கை வலுப்பை இது சரி பண்ணும். மிக முக்கியமாக காக்கை வலுப்புன்னு கால் கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உடம்புல வெப்ப ஆற்றலை உருவாக்குற பாயிண்ட் இது. குளிர் பிரதேசத்தில் இமயமலை, ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி போனீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் உடம்பு ஹீட் ஆகி போச்சு, ரொம்ப கூலிங்காக இருக்கிற இடத்துல இந்த கவளி காலத்தை கூட உடம்பு பாடி ஹீட் ஆகும். இது கைகளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாட். கவுளியும் சவும் சேர்த்து இப்படி இயக்குனீங்கன்னா எப்படியாப்பட்ட கையில் எவ்வளோ வலி, கை உளைச்சல், கை இதுனா மற்ற கை வலியும் போயிடும். கை வலிக்கு கை உளைச்சலுக்கு எனர்ஜியை கொடுக்குற, கைகளுக்கு ஆற்றல் கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த கவளி காலத்தையும் சுண்ணாம்பு காலத்தையும் இணை வருமமாக நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா சுண்ணாம்பு காலம் கவளி காலம் ஃபிட்ஸ் நின்றுடும். பல வருடம் ஃபிட்ஸுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதை அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருங்க. இந்த கவளி காலத்தை செல்ஃபாக இந்த பாருங்கள், இந்த கையால் இப்படி இயக்கலாம், இந்த கையால் இப்படி இயக்கலாம், செல்ஃபாக அவங்களே இயக்கிக்கலாம். புரியுதுங்களா? இயக்குனால நீங்கள் அன்னையிலேருந்து செக் பண்ணிங்க. எந்த ஆங்கில மருந்து எதுவும் சாப்பிடாதீங்க. என்னோட சிபி சைல்டுன்னு வராங்க, 5 வயதும் பேச இயலாத குழந்தைகளுக்கு, அதுக்கெல்லாம் அந்த பிறப்புலேருந்து அந்த ஃபிட்ஸு இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு சிபி சைல்டுக்கெல்லாம் அந்த ஃபிட்ஸ் மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. என்கிட்ட அந்த அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, ஃபிட்ஸ் மாத்திரை ஆங்கில மருத்துவ போய் கேட்டால் நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் இதை சாப்பிடாதீங்க, இதை நீங்கள் செய்யுங்கன்னாங்க. உண்மையில் நிறுத்தினோடனே ஃபிட்ஸ் வந்துருக்குது. நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்டை மட்டும் இயக்குங்கன்னாங்க. அந்த நேரம் என்னுடைய மாணவர் யார் ஸ்டூடெண்ட்டோ
அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கிறாரு, அவங்க பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க. உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனோன்னா அன்னைக்கே ஏதோ பட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, ஐசியூவில் சேர்த்துடணும், திரும்பி ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, 30,000 பணத்தை கட்டுங்கன்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த இன்பிட்வீன் என்னோட டயத்தில் வந்தாங்க, அன்னைக்கு கண்டிப்பாக அட்மிட் பண்ணி ஆகணும், ஐசியூவில் சேர்க்கணும், 30,000 பணம் கட்டுங்கன்னாங்க. இவர்கிட்ட ஃபோன் பண்ணோன்னே ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் திரும்பி இந்த ஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஃபிட்ஸு வரவே வராது, வந்தால் இந்த கவலை காலத்தை கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க, ஃபிட்ஸ் வரல. அதுக்கப்புறம் ஒரு முறை தான் வந்திருக்குது. அவர் தினசரி இந்த வர்ம புள்ளி இயக்குனதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு வரல. ஆனால் ஃபிட்ஸுக்காக 5 ஆண்டு காலம் அந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுத்துருந்தாங்க. இந்த வர்மத்தை இயக்குனதுக்கப்புறம் ஃபிட்ஸு இன்னைக்கு வரைக்கும் வரல. புரியுதுங்களா? அந்த குழந்தைக்கு இல்லை, பெரியவங்களுக்கும் சரி ஃபிட்ஸை நிறுத்துறதுக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்களா? எப்போ ரோட்லேயே வேறு யாராவது ஃபிட்ஸ் வந்துருச்சு, நான் ஒன்றும் பண்ண, எங்கள் வீட்டில் கொடுத்த நம்பர் தான், யோகா சென்டர் வச்சுருந்தேன், பின் வீட்டில் கொடுத்துருந்தேன், 6 மாத கை குழந்தை. அந்த குழந்தை ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஒடியாந்தாங்க. அவங்க எனக்கு கொடுத்தனுன்னா என்னுடைய ஹவுஸ் ஓனரும் வந்தாருங்க, அந்த குழந்தையோட தந்தையாரும் ஒடியாந்து இது மாதிரி குழந்தைக்கு இப்படி ஃபிட்ஸ் ஆகிடுச்சுனாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு இதுதான் செய்கிறாங்க, ஒன்றுமே பண்ணல. இந்த கவலி காலத்தை 1 2 3 இப்படியே இயக்கிட்டே இருந்தோம். அதிகபட்சம் 10 11 இயக்கும் போது நின்றுடுச்சு. கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தாங்க. 1 2 மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிட்டேன்னா 11 வரும்போது ஃபிட்ஸ் நின்றுடுச்சு. அதுக்கு மாதிரி அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது குறைஞ்சபட்சம் 30 நிமிடம் அது குழந்தை இழுத்துக்கிட்டே இருக்குது, கண்ணு சொருகிப்படுது, நுர தள்ளுது, எல்லாம் பண்ணுது. அப்படியே சோர்ந்து அப்படியே சோர்ந்து போய் அப்படியே போயிடுது. அது ரொம்ப உணர்ச்சி சொத்து போன குழந்தை மாதிரி அப்படியே கிடக்குது. அது ரொம்ப இதாகி போயிடுது, பார்க்கறதுக்கே பரிதாபமாயிடுது. அவங்க ஆங்கில மருத்துவத்தை இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபிட்ஸு இதை டக்குன்னு 10 முறை கொடுக்குறேன், அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு அந்த ஸ்பாட்லேயே நின்றுடுது. 10 முறை பம்ப் பண்ணுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. அந்த கவுளிக்காலம் கொடுத்த உடனே ஃபிட்ஸு நிற்கும். ரோட்டில் யார் உளுந்து கிடந்தா கூட இதை செஞ்சு பாருங்க, அந்த செகண்டில் நின்றுடுவாங்க. அவங்களுக்கு எந்த இரும்பு இந்த கீயெல்லாம் கொடுக்க வேணாம், மூஞ்சில் தண்ணி தெளிக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், வாயில் கர்ச்சிப்பை பிடிச்சி நிற்கிறது. இதை கொடுங்க, 2வது செகண்ட் அவங்க மேஜிக் மாதிரி ரிலீஸ் ஆகிடும். முக்கியமான பாயிண்ட்டு, ஃபிட்ஸுக்கு பல வருடம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதை கொடுத்துட்டு எந்த அறிகுறி இருக்கான்னு கேளுங்க, இது அறிகுறியே வராது. தொடர்ந்து அவங்களே இயக்கிக்க சொல்லுங்க. ஃபிட்ஸுக்குள்ள மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கைகளுக்கு எனர்ஜி கொடுக்கும். இதை ஹார்ட் இதயத்தை இயக்குவதற்கு முக்கியமான இதுனா இது அடங்கல் ஸ்தானமா இருக்குது. கவுளி அடங்கலாக யூஸ் பண்ணலாம். அங்கே பாருங்க, அடங்கலை எப்படி யூஸ் பண்ணால் இந்த 2த்துக்கு இது இப்படி பம்ப் பண்ணால் கவலிக்காலம், இந்த இடத்த மட்டும் அப்படியே அழுத்தி அப்படியே டைட் பண்ணி மேலே தூக்கணும். அப்படி கிரிப்பை அழுத்திக்கிட்டே இருக்கணும். அழுத்திக்கிட்டே இருந்தால் அடங்கலை, இது ஏறி அழுத்தி டைட் பண்ணி அழுத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் அடங்கலை, இதுக்கு பேர் கவலிக்காலம். இந்த அடங்கலை செய்யும்போது என்ன ஆகணும், அன்கான்சியஸாக மயக்கம் போட்டு சுய நினைவு இழந்து இருக்கிறவங்கள இந்த பாயிண்ட் கிரிப்பை அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட்டிங் ஆகி பிரெயினை இயக்க ஆரம்பிச்சிடும். யாருக்காவது ப்ரெஷரு இது மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் நெஞ்சு வலி எது வந்தாலும் சரி, கவலி காலம் கொடுத்தா கூட இது வேலை செய்யும். உடனடியாக ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி கவலி காலத்தையும் கொடுக்கலாம். நீங்கள் எக்ஸாக்டாக கால் குழச்சி வேலை செய்யும், இதுவும் வேலை செய்யும். கவலி காலம் கொடுத்தாலும் இதையும் வேலை செய்யும், நான் வச்சுங்க. அடுத்து இது கவலி காலத்துக்குள்ள முக்கியமான பாயிண்ட். அடுத்து மஞ்சாடி காலம். மஞ்சாடி காலம் எப்படின்னா, இதாருங்க சுட்டு விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள்காட்டி விரலில் முதல் மொழி, இது 2வது மொழி, இது 3வது மொழி. இந்த 3வது மொழிக்கும் இந்த கட்டை விரலில் அப்படியே தடவிட்டே வாங்க. வந்துன்னா எங்கே முடிஞ்சிச்சு கவலி காலம், இந்த எலும்பு தோங்குற இடம், இந்த தசை முடிகிற இடம், இதுதான் கவலி காலம்னு சொன்னேன். இந்த கவலி காலத்துக்கும் இந்த சுட்டு விரலோட 3வது மொழிக்கும் நடுவில் இருக்குது மஞ்சாடி காலம். இப்போ மஞ்சாடி காலத்தை இந்த மசில் அப்படி கீழே தள்ளிடுங்க. தள்ளிட்டு இதுலேருந்து ஒரு நரம்பு போகுது, நேராக ஷோல்டர் வழியாக பிரெயின் வரைக்கும் போகுது. இப்படி தள்ளிட்டு இந்த எலும்பில் இந்த பாருங்க எள்ளு மாதிரி இப்படி நிமித்திடணும். இங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த உள்ளங்கையால் இப்படி அழுத்துறேன். அழுத்திக்கிட்டே கட்டை வரல இது காது வரைக்கும் தூக்கணும். இறக்கும் போது இந்த விரலை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லூஸ் விட்டுட்டு தான் அழுத்தணும். ஏற்றும் போது அழுத்திக்கிட்டே தூக்கணும், காது வரைக்கும் தூக்கணும், திரும்பி கீழே இறக்கணும். இங்கேருந்து கீழே இருந்து தான் போகணும், பாதியில இருந்தெல்லாம் போகக்கூடாது. அடி கீழே எவ்வளோ கை கீழே இருக்குதோ அதையிலேருந்து அப்படியே தூக்குங்க, காது வரைக்கும்.
திரும்பி கீழே இறக்கணும். இது மாதிரி 3 முறை செய்யணும். இறக்கும் போது லூஸ் விட்டுணும். இயக்கமற்ற கைகளை, தூக்க முடியாத கைகளை தூக்குவதற்குள்ளே முக்கியமான பாயிண்ட் இதுங்களா. இடத்துல என்னுடைய யோகா பயிற்சி பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் வெளிநாடுகள்லேருந்து மருந்துகளை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து அவர் சொந்த இதில் சவுத் இந்தியா ஃபுல்லும் மருந்துகள் சப்ளை பண்ணுற பெரிய மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவர். பல ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு ஃபுல்லும் சுற்றுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்க தாயார் ட்ரெயின்லேருந்து வரும்போது ரயில் பெட்டிலேருந்து இறங்கும் போது ஏதோ ஸ்லிப்பாகி கை ஸ்லிப்பாகி விழுந்துருக்குறாங்க, தவறி விழுந்துருக்குறாங்க. அன்னைக்கு கை செயலற்று போன கைகள். அவங்க 1 இன்ச்சு கூட அவங்களால தூக்க முடியாது. ஜாக்கெட் போட முடியாது, தலை சீவ முடியாது, பொட்டு வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. செத்து போன கை, உணர்ச்சி இல்லாத கை உடம்புல ஒட்டிட்டு இருக்கு. ஏதோ இருக்குது கை, அவ்வளோதான் அவங்களுக்கு. அது தூக்க முடியாத. அவங்க 2 வருட காலமாக அவங்க ஏக்கமற்று தான் இருக்கிறாங்க. எனக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார் அந்த ஸ்டூடெண்ட். என் தாயாருக்கு இப்படி ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு. இதுனா அப்போ நான் இந்த மஞ்சாடி காலத்தை தூக்கி விட்டேன். அந்த ஸ்பாட்லேயே அவங்க கையை தலைக்கு மேலே தூக்குனாங்க. அவர் கட் பண்ண கூட்டி பண்ணினா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா 2 வருஷமாக இந்த கையை தூக்குனதே இல்லை, எப்படி தூக்க வச்சிங்க அப்படின்னாரு. இந்த மஞ்சாடி காலத்தை தான் தூக்குனாங்க. தூக்கணும்னா தூக்க முடியாத கைகளை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் தான் தூக்குற கையை இதை கொடுத்த அடுத்த செகண்ட் மேலே தூக்குவாங்க. இந்த மஞ்சாடி காலம் கொடுத்தா வலி இருக்கும். இவர் வலி இருந்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் இங்கே பாருங்கள். இதுக்கு பேர் அடிமுட்டு வருமன்னு பேர். இந்த அடிமுட்டு வருமன்னா இந்த மணிக்கட்டு 20 பள்ளம்னு சொல்லுவோம். அடிமுட்டு வருமம் கிடையாது, மணிக்கட்டு 20 பள்ளம். இந்த மணிக்கட்டு 20 பள்ளத்தை அதை டைட் பண்ணி எடுத்து, இது கோழி கழுத்து இருக்கன்னு வருமோன்னு சொல்லுவாங்க. இறுக்கி கரிப்பை அழுத்திட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல மணிக்கட்டுக்கு மேலே எங்கே வலி இருந்தாலும் சரியாகும். இந்த பள்ளம், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். 2த்தையும் 2 காடியில் அழுத்திக்கணும். கிரிப்பாக அந்த தேல் கொடுக்கு மாதிரி இல்லை நண்டு கொடுக்கு மாதிரி வச்சுக்கிறீங்க. கிரிப்பாக அப்படி அழுத்துறீங்க. அழுத்திட்டு எடுத்தோன்னா இப்போ இந்த இடத்துல அழுத்தினதுனோட வலி சரியாயிடும். இல்லைன்னா குட்டி வருமத்தை கொடுக்கணும். இந்த குட்டி வருமத்தை கொடுக்குறேன் பாருங்க. குட்டி வருமம் எந்த உடம்புல எந்த வருமம் பண்ணாலும் சரி, குட்டி வருமத்தை இயக்கணும்னா இந்த பாருங்க, இந்த காது குறுத்து. ஏன்னா இவர் இப்போதான் இந்த காதில் இது உள்ள வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிறேன், முன்பின் அசைக்கணும். புரியுங்களா? வேற இருக்கிறதுனால இந்த கொடுத்தோன்னா இப்போ வலி போயிடும். காலில், கையில், உடம்புல எந்த இடத்துல நம்ம வருமாவா கொஞ்சம் ராங்காக ஹெவியாக அழுத்திட்டோம், ஒரு பெயினை ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போ இவருக்கு இந்த இடத்துல வலி இருக்குதா? முன்னாடி இருந்துச்சு, அதனால ஃபீல் பண்ணார். கையை இப்படி ஏதோ பண்ணினார். அப்போ அந்த வலியை ஃபீல் பண்ணுறாரு. அது ஒரு கடுப்பு இருக்கும். அந்த கடுப்புனா கல் குத்தி இருக்கும், காலைல எடுத்துருவான், அதாவது கடுப்பு இருக்கும். தேள் கொட்டி இருக்கும், அந்த கடுப்பு இருக்கும். கடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல கடுப்பு இருக்கும். அது மாதிரி நம்ம அழுத்தப்பட்ட இடத்துல ஒரு கடுப்பு இருக்கும். அப்போ அந்த கடுப்பு போகணும்னா குட்டி வருமா, இந்த காது குறுத்த அசைச்சாலும் சரியாகி போயிடும். இந்த பள்ளத்தை அழுத்தினா மணிக்கட்டுக்கு மேலே இருக்கிற வலினால இதை அழுத்தினோடனே இந்த வலி சுத்தமாக போயிடும். புரியுதுங்களா? இது முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. அந்தந்த இடத்துக்கு ஒரு ரெமெடி. எந்த வரும பாயிண்ட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் கூடையோ குறைச்சோ கொடுத்துருந்தா குட்டி வருமத்தை கொடுத்துருங்க, சரியா போயிடும். அப்போ அவர் அந்த டயத்தில் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை குணமாக்கி கொடுத்துருங்கன்னாரு. நான் செஞ்சது ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதை மட்டும் அழுத்தி தூக்கி விட்டேன். அந்த செகண்டில் அவங்க கையை தூக்குனாங்க. அதான் அவங்களுக்கு ஒரு பிரமிப்பாகி போச்சு. 2 வருஷமாக தூக்க முடியாத கையை எப்படிங்க தூக்க வச்சிங்கன்னா, இந்த மஞ்சாடி காலம் தூக்க முடியாத கையை தூக்குறதுக்கு மலேசியாவில் அகில உலக சித்தர் நெறி மாநாடு, 5ஆம் சித்தர் நெறி மாநாடு நடந்துச்சு 2012. அங்கே 3000 பேர் இருக்கிற அரங்கில் நான் வர்மம் சார்ந்து ஸ்டேஜில் பேசினேன். அப்போ எல்லாரும் வீடியோ பிடிச்சாங்க. அதில் ஸ்டேஜில் வரும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உபாதைக்காக சொல்லும் போது என்னை சுற்றி கஜன்னு ஒரு 100-150 பேர் மேலே அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். விடிய அவ்வளோ பேருக்கும் சிகிச்சை அளித்தேன். அப்போ ஒரு நபர் வந்தார் அன்றைக்கி அந்த கும்பலில் ஸ்டேஜுக்கிட்ட. சார், எனக்கு இந்த கையை தூக்க முடியலங்கண்ணா. ஒன்றுமேல ஒரு சிங்கிள் டச் பண்ணி தூக்கி விட்டுட்டேன், அவ்வளோதான்னு விட்டுட்டேன். அவர் கையை காலை மேலே கீழே தூக்கி எப்படி ஏக்கி பார்க்குறாரு. என்னங்க, எனக்கு 6 மாத காலமாக நான் கை வலியை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டது, எப்படிங்க இந்த கை வலியை சரி பண்ணீங்க? இது வரைக்கும் 6 மாதமாக கஷ்டப்பட்டுருக்க,
தூக்கவே முடியல. நான் பாட்டி இப்படி ஏற்றி விட்டுவிட்டேன். நான் 3 முறை ஏற்றிட்டேன்னா அவர் கை மேலே கீழே தூக்க முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு விடிய நான் அவ்வளோ பேர் 150 பேருக்கும் சரி பண்ணேன். அது எனக்கு கழுத்து வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, முது வலி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்குறாங்க. அன்னைக்கு விடிய ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், அவரும் சிகிச்சை கொடுத்தாரு, நானும் சிகிச்சை கொடுத்தேன். என்னோட ஸ்டூடெண்ட் அவர் ஒருத்தர் கோச்சிக்கிட்டே போயிட்டாரு. என்னங்க எவ்வளோ நேரம் அவ்வளோ பேர் மாறி 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 இயக்கிக்கிட்டே இருக்கிறோம், நிறுத்த முடியல. அதுக்கப்புறம் சமையல் அங்கே போகிறவங்க நைட்டு 11:30 மணி ஆகிப்போச்சுங்க. காலையில் விடிஞ்சோன்னா அவங்க சமைச்சு போடணும்னு சொன்னாங்க. அதனால் இது ப்ரோக்ராம் முடிச்சிருங்கன்னா முடிச்சாச்சு. நான் லிஃப்ட்டில் 22வது மாடியில் மலேசியாவில் இருக்கிறேன். லிஃப்ட்டு சுற்றிலும் ரூமுங்க எல்லாத்துலேயும் ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. கஜ 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 கஜன்னு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி அது அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்தாங்களோ அவ்வளோ பேருக்கு விடிய இயக்கி விட்டேன். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு. யாரோ ஒரு நபருக்கு அங்கே ஸ்டேஜில் இது அந்த ஏற்கும் போது அந்த பிரச்சனையானால அங்கே வந்தவங்க அத்தனை பேருக்குமே வருமானம் செய்ய வேண்டிய தொடர்பு ஏற்பட்டது. அப்புறம் மலேசியாவிலேருந்து மூளை அறுவை சிகிச்சை நிபுணர்லேருந்து என்கிட்ட வந்து கற்றுக்க வந்தாங்க. இங்கே சென்னையில் வந்து என்கிட்ட தங்கி கற்றுட்டாங்க. அங்கே மடாதிபதினு சொல்கிறவங்க மிக ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து நம்ம இடத்துல யோகாலய வருமானத்தில் தங்கி மருத்துவம் கட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து கற்றுட்டாங்க. மலேசியா, சிங்கப்பூரில், நிறைய வெளிநாடுகள்லேருந்து, லண்டன்லேருந்து, சவுதி அரேபியாவிலேருந்து, எல்லா நாட்டிலேருந்து வந்து மருத்துவத்தை கற்றுக்கிட்டாங்க. அது லிங்க்கில் ஒவ்வொருத்தருக்கு லிங்க்கில். இந்த பாயிண்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு. தூக்க முடியாத ஏக்கமற்ற கைகளை இயக்குவதற்குரிய பாயிண்ட். அடுத்து மொழி பிறழ்கை வர்மம். மொழி பிறழ்கை வர்மம்ன்றது இந்த 2 பாயிண்ட்டு நடுவில் இதாருங்க. இந்த விரலை இப்படி அழுத்தினா என்ன ஆகும்னா இந்த விரல் அப்படி ஸ்ட்ரெச்சிங் ஆகும். இப்படி அழுத்தும் போது விரல் விரியும். ஃபிட்ஸில் பக்கவாதத்தில் என்கிட்ட வருவாங்க. இந்த மொழி பிறழ்கை வர்மத்தை 2 எலும்புகளுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு நரம்பு போகுது. இந்த நரம்பை மட்டும் டைட் பண்ணணும். இப்படி பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த விரலை மடிக்கடி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நரம்பு போகுது. இந்த நரம்பை தான் டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விரல் விரியும். இந்த கட்டை விரல் விரிஞ்சிடும். இப்படி மடங்கி இருக்கிற விரல் விரிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து சில இடத்துல டோஸ்ட்டு போகும்போது இந்த விரல் மடங்கியிருக்கும், இந்த மணிக்கட்டு மடங்கியிருக்கும், கை வந்து இப்படி கையை நெஞ்சோடு ஒட்டியிருக்கும், வாயெல்லாம் கோணிட்டு இருக்கும். இந்த விரலை அந்த ஸ்பாட்ல நிமித்துவேன். இந்த மணிக்கட்டை நிமித்துறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை கொடுத்தோன்னு மணிக்கட்டை நிமித்துவேன். இந்த கையை அழுத்து மணிக்கட்டில் இருந்து வாயை நிமித்துவேன். இந்த கை எப்படி இருக்குதோ அந்த கையை அந்த செகண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி காட்டுவேன். அவங்க இது வரைக்கும் பல வருடம் கையில் நெஞ்சோட அணைச்சி வாய்க்கு கொண்டு ஊஞ்சி கொண்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த ஸ்பாட்லேயே ஒரு வித்தின் 1 வீக்கில் நார்மல் ஆக்கி டேபிள் மேலே வச்சா 2 கையும் ஈவனாக இருக்கும். அது மாதிரி அவங்களுக்கு செஞ்சு விட்டோன்னு பேஜாராகிடுவாங்க. கட் பண்ணால் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபிசியோதெரப்பியில் டெய்லி செய்வாங்க. ஆனால் மீண்டும் அதே மாதிரி தான் இருக்கும். 2 ஆண்டு காலம் ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வர்மாவில் ஒன்ஸ் செய்யும்போது விரிஞ்சிடும், ஆனால் திரும்பி அதே மாதிரி உள்ள மடங்காது. இது விரல்களை விரிப்பதற்கு, மடங்கிய விரல்களை விரிப்பதற்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். பக்கவாதத்தில் மடங்கிய விரல்களை விரிப்பதற்குரிய முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க. அடுத்து இது வந்து இடது கையில் திறக்கு மோதிர வர்மம்னு பேர். இந்த மோதிர வர்மத்தை இந்த விரலில் டெட் எண்டு கொண்டு போகணும். போய் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணி அடி நெருக்கி அடி முறுக்கி சுற்றணும். கடைசி எண்டு கொண்டு போயிட்டு சுற்றணும். வாந்தியை நிறுத்துவதற்குரிய முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்களா? நான் வந்து அந்த மலேசியா அந்த சித்தர் நெறி மாநாடுக்கு போயிட்டு வந்தேன். அகில உலக சித்தர் நெறி மாநாடுக்கு திரும்பி வரும்போது அந்த மலேசியா ஏர்லைன்ஸில் என்னோட ரயில்வே ஜிஎம் அப்போ ஏஜிஎம்மாக இருந்தார். அவரு அவங்க மனைவியெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வாமிட்டிங் வருமா, ஃப்ளைட்டில் வந்தாலே வாமிட் வருனாங்க. உடனே இந்த பாயிண்ட்டை இயக்கணும்னு சொன்னோன்னா நான் இயக்கி விட்டேன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் நின்றுடுச்சு. இருந்தாலும் அவரு அந்த ரயில்வே ஏஜிஎம்மாக இருந்தவர் தன் மனைவி ஏதாவது வாந்தி எடுத்து பொது இடங்கள் அதாவது தர்ம சங்கடமாக நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு வலுக்கட்டாயப்படுத்தி அந்த லேடி கடைசி வரைக்கும் வேணாங்க, வாந்தி வர உணர்வு நின்றுடுச்சுன்னே சொல்லுது. இருந்தாலும் அவருக்கு அது மாத்திரையை கொடுத்து சாப்பிட சொன்னார், வாந்தி எடுத்துடக்கூடாதுன்னு. அவர் எப்போ போனாலும் வாந்தி வருமா, அந்த வாந்தி மாத்திரை வச்சுட்டே இருப்பாங்களாம். ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எந்த சூழ்நிலை இல்லாத உங்களுக்கு வாந்தி வருதுன்னு ஃபீல் பண்ணால் இந்த பாயிண்ட்டை அழுத்தி அப்படி டைட்டாக முறுக்குனீங்கனால போதும், ஆட்டோமேட்டிக்காக வாந்தி நின்றுடும். இது 2 இயக்குமுறை இருக்குது இந்த மோதிர வர்மத்தில். இது மோதிர வர்மம்னு பேர்.
வாந்தி வர வைக்கணும், விஷத்தை சாப்பிட்டாங்க வேற ஏதாவது சாப்பிட்டாங்க உடனே வாந்தி எடுக்க வைக்கணும்னா இந்த இடத்த டைட்டாக கிரிப் கொடுத்துட்டே இருங்க, கிரிப் கொடுத்துட்டு அழுத்திட்டே இருக்கணும். வாமிட்டிங் வந்துடும், சாப்பிட்ட உள்ளதெல்லாம் வெளியே தள்ளிடும். புரியுதுங்களா? உள்ள லாக் பண்ணணும்னா முறுக்கணும், வெளியே வர வைக்கணும் அழுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இது வாந்தி வர வைக்கிறதுக்கும் இது பாயிண்ட் தான், வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கும் பாயிண்ட் தான். புரியுதுங்களா? நிறுத்துறதுக்கும் ஒரே பாயிண்ட். வாந்தி நிறுத்தினா முறுக்கணும், வாந்தி வர வைக்கணும் அழுத்திக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் டெக்னிக். புரியுதுங்களா? அடுத்து சிக்கு வருமோ பாருங்க. இது கவலிக்காலன்னா கட்டை விரல் சார்ந்த பகுதி கவலிக்காலனுவோம், இது சுண்டு விரல் சார்ந்த பகுதி. இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கேன், 3 விரல் பதிய வச்சுட்டேன், அப்படியே இப்படி அழுத்தணும், 3 முறை அழுத்தணும். யூரினர் ட்ராக், நீர் கடுப்பு, நீர் அடைப்பு, நீர் சுருக்கு, நீர் எரிச்சல், சொட்டு மொத்தம் சரியாகும். சிலவங்களுக்கு சேர்ல உட்காந்துருப்பாங்க, கல்யாணம் கட்சி நல்லது கட்டுறது போயிருப்போம், அவங்களுக்கு யூரினே போகலன்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்த காலை பிடிச்சி செய்யறதுக்கு தோணாது. பெண்களா இருப்பாங்க, ஆண்களா இருப்பாங்க. இப்போ யாரா இருந்தாலும் சரி இந்த இடத்த பிடிச்சி ஏற்கலாம். கையை காட்டுறாங்கன்னா கையை தூக்க போறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு 3 முறை ஏக்கி விட்டாலும் போதும், யூரின் ஃப்ரீயா போகும் இதுல. அதனால இது எல்லாருக்கும் எளித பாயிண்ட். இது கவலிக்காலம், காலிலையோ வயிற்றுலையோ இங்கெல்லாம் ஏன்னா சிறுநீரகத்தை இயக்குவதற்கு நிறைய பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இது எல்லாருக்குமே இயக்குவதற்குரிய கையில் உள்ள பாயிண்ட். சிக்கு வருமோ, இந்த சிக்கு வருமத்தை இயக்குனா யூரின் ஃப்ரீயா போகும். அடுத்து அடிமூட்டு வருமோ, இந்த மணிக்கட்டில் இந்த பாருங்க கட்டை விரல் சார்ந்த பகுதி, இந்த சுட்டு விரல், இந்த 2 நடு விரல்லேருந்து சுட்டு விரலை பார்த்துங்க, இப்படியே தடையிட்டே வாங்க. இந்த கட்டை விரல் சார்ந்த பகுதி நடுவில் ஒரு பள்ளம் வரும், இந்த பள்ளத்தை வச்சுக்கிட்டு இந்த விரல் 4 விரல் இங்கே சப்பாட்டு கொடுத்துட்டேன், இந்த 4 விரல் அடியில் சப்பாட்டு உள்ளங்கையில் கொடுத்துட்டேன், இந்த பள்ளத்தில் வச்சுட்டேன். அப்படியே வச்சு நிமித்தணும், டைட் பண்ணி மேலே தூக்கணும், அப்படி கிரிப் கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு நிமிடம் வரைக்கும் நிற்கணும். இதெல்லாம் பக்கவாத்தில் இந்த மணிக்கட்டு இப்படி மடங்கி இருக்க மணிக்கட்டை நெஞ்சில் அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த மணிக்கட்டு நிமித்தணும், இந்த பாயிண்ட்டு நிமித்தணும்னா இந்த நடுவரலுக்கும் சுற்றுவரலுக்கும் நடுவில் தடையிட்டே போனீங்கன்னா மணிக்கட்டில் ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தை கட்டவரில் அழுத்திக்கிறேன், நடுவில் கீழே 4 விரல் நான் கீழே இந்த இடது பக்கம் வச்சு அழுத்திட்டு மேலே தூக்கணும். இப்படி மடங்கி இருக்க மணிக்கட்டு அப்படி நிமிந்துடும். அடுத்து எப்படியேப்பட்ட எத்தனை வருஷம் இது கடப்பாறை இப்படி இருக்கிற கையை நீங்க கடப்பாறை கொடுத்து நெம்முனா கூட, இப்படி இருக்கிற கடப்பாறை விட்டு நெம்முனா கூட நிமிர முடியாது, அப்படியே அவ்வளவு கட்டையா இருக்கும். இப்ப இப்படி மடங்கி இருக்கிறத இழுத்தா இவர் பாடியை வெளியே வரும் ஒழிய கையை ஒண்டி நிமித்த முடியாது. எப்படியே நிமித்தினாலும் இந்த கையை நிமித்த முடியாது, அவ்வளோ டைட்டா கட்டை மாதிரி அப்படியே ஸ்டீல் பெண்ட் பண்ண மாதிரி கிடக்கும். இந்த கையை நிமித்தணும்னா இந்த பாயிண்ட்டை அழுத்திக்கிட்டே இப்படி நிமித்தினா தானா வந்துடும். புரியுதுங்களா? இந்த முட்டை நிமித்தணும்னா இந்த பகுதி முட்டு வருமத்தை அழுத்திக்கிட்டு இப்படி நெஞ்சோட அணைஞ்சிருக்கிறத முட்டை அழுத்திட்டு இப்படி நிமித்தினா இது ரிலீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? விரலை நிமித்துறதுக்கு மொழிப்பிரலிகை வருமோ, மணிக்கட்டை நிமித்துறதுக்கு அடிமூட்டு வருமோ, மூட்டு வருமத்தை இந்த மூட்டை நிமித்துறதுக்குள்ள பாயிண்ட். இது அடிமூட்டு வருமத்தினுடைய இயக்கு முறை. அடுத்து கோழி கழுத்து இருக்குன்னு வருமோன்னு சொன்ன இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் அங்கே பாருங்க அப்படி கிரிப்பா அழுத்தணும். அழுத்திட்டே இருந்தா மணிக்கட்டுக்கு மேலே எவ்வளோ வலி, எந்த இடத்துல எவ்வளோ வலி இருந்தாலும் சரியாகும். புரியுதுங்களா? இப்போ நடுக்கு வருமம். நடுக்கு வருமன்றது நடு விரலில் இது முதல் மொழி, 2வது மொழி, 3வது மொழி. 3வது மொழி முடிகிற இடத்துல 2 விரல் மேலே வைக்கணும். 2வது விரல் எங்கே படியுதோ அந்த இடத்துல இந்த கட்டை விரலில் அந்த எலும்பு பகுதியை அப்படி வச்சு அழுத்திக்கிட்டு இந்த கைகளை நடுவில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கையை மேலே சப்போர்ட் பண்ணி அழுத்தி அப்படியே மேல் நோக்கி தூக்கணும் கிரிப்பா. இந்த மசில், இந்த தோல் எந்த அளவுக்கு நீச்சி தன்மையாதோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணணும். புரியுதுங்களா? விரல்களை நவுத்தக்கூடாது. இங்கே அழுத்துறது இந்த 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 மூமெண்ட்டு இந்த நரம்பில் அழுத்திக்கிட்டே டைட் பண்ணி மேலே தூக்கணும். இது பேர் நடுக்கு வருமானு பேர். இது கை நடுக்கத்தில் தலை நடுக்கம், கால் நடுக்கம், உடம்பில் எங்கே நடுக்கம் இருந்தாலும் இது ஸ்பாட்லேயே ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ இது ஒரு செல்லு, ஒரு சிலருக்கு கை அப்படியே ஆடும் கொடுத்தா, தண்ணி காஃபி டீ கொடுத்தா அப்படியே ஆடும். இந்த பாயிண்ட்டை மட்டும் இயக்கிட்டு அடுத்து இந்த செல்லை அவங்க கையில் யாருக்கு கை நடுக்கம் இருந்துச்சோ அவங்கள்ட்ட கொடுங்க. ஒரு சிறு அசைவு கூட இல்லாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. முதல்ல இப்படியே ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த பாயிண்ட் கொடுத்த அடுத்த செகண்டு கையை அசையாமல் அப்படி நிற்கும். இது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நீங்கள் அனுபவத்தில் நீங்களே யாருக்காவது இந்த உபாதை இருந்தவர்களும் சேர்ந்து பாருங்கள், கரெக்டாக ரிசல்ட்டு தெரியும். இது அமிர்த புஷ்கரணியை இருக்குன்றாங்க. அமிர்த புஷ்கரணினா
பீனியல் கிளாண்டை இது ஆக்டிவேட் பண்ணுது, இந்த நடுக்கு ஹார்மோன். இது வாசியை ஒழுங்குபடுத்துது. இந்த 2 நடுக்கு ஹார்மோனையும் இப்படி இப்படி கிராஸ் பண்ணி தேய்ச்சிங்கனால இது வாசி பாடியில் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து தொண்டை புனல் கோலத்தை ஆக்டிவேட் பண்ணுது. தொண்டை புனல் கோலன்றது தைராய்டு சுரப்பை ஸ்டிமுலேட் பண்ணுது. இது இல்லாமல் லங்ஸு நுரையீரலை ஆக்டிவேட் பண்ணுது. இது மாதிரி ஹார்ட்டை இதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுது. பார்க்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாடியில் இன்னர் சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. இது இல்லாமல் அந்த ஹோல் நடுக்கம் பாடியில் எந்த இடத்துல நடுக்கம் இருந்தாலும் இது ஆக்டிவேட் ஆகும். இது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நடுக்கத்துக்கு உள்ள பாயிண்ட் நடுக்குவாதன்னு சொல்லுவாங்க. ஹோல் பாடி நடுக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஒரு லேடி இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்குன்னு சொன்னோம். இந்த வர்மம் இப்படி மேலே வந்து கழுத்துக்குள்ள மேல் தாரைன்னு ஒரு வர்மத்தை கொடுத்தா அவங்க நன்னுடுச்சுன்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றவங்க அன்றைக்கி ஹோல்டே அந்த மாத்திரையே சாப்பிடல இந்த வர்மத்தெல்லாம் இயக்கிருக்கிறாங்க. அவங்களுக்கு தலை சார்ந்த வர்மம், இந்த நடுக்கு வர்மம், மேல் தாரெல்லாம் இயக்கும் போது மொத்தம் நடுக்கமும் நின்று போச்சு. அதனால் இது முக்கியமான பாயிண்ட்டு. உடலில் உள் உறுப்புகளையும் இயக்குது, ப்ளஸ்ஸு பிரெயினை இயக்குது. தொண்டையில் புனல் வர்மத்தை, அதாவது தைராய்டு சுரப்பியை இந்த பாயிண்ட்டு இயக்குது. அடுத்து தட்சிணை காலம் பார்ப்போம். ஏன்னா இது பார்த்துருக்குறோம், அதனால் இப்போ தட்சிணை காலம் பார்ப்போம். தட்சிணை காலம் இங்கேருந்து இல்லை இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டால் இந்த கை எங்கே பிரியுதுன்னு பாருங்கள். இப்படி பிரித்தா அப்படி வரும். இதுலேருந்து 3 விரல் அளக்கணும். இவர் விரலுக்கு அளக்கணும். கிட்டத்தட்ட இந்த ரேகை கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டச் ஆகும். இந்த கட்டை விரலால் அழுத்திட்டு எடுத்துடணும். வேறுங்க அழுத்துறான், ஹெவியாக அழுத்தினா அப்படி கரண்ட் சாக்கடை மாதிரி ஜுவ்வுன்னு போகும். மைல்டாக அழுத்துங்க, மென்மையாக அழுத்துங்க. ஏன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக போகும் அந்த பாயிண்ட். அழுத்தும் போது ரொம்ப மிதமான அழுத்தம் தான் கொடுக்கணும், ஹெவியாக அழுத்தக்கூடாது. இது ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும். தட்சிணை காலன்னு பேர். இதயத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இதிலிருந்து 3 விரல் அளந்தால் கிட்டத்தட்ட இந்த மேடு முடிகிற இடம், இந்த துவங்குற பள்ளம், இந்த இடம் வந்து உள்ளங்கை வெள்ளை வர்மம். இந்த உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை இந்த பாயிண்ட் அழுத்திக்கிட்டு டைட் பண்ணி கிரிப்பாக அதை மேல் நோக்கி டைட் பண்ணி தூக்கணும், கிரிப் கொடுக்கணும். இது மேல் நோக்கி ஏந்தி டைட் பண்ணி நிறுத்தணும். நிறுத்தினா இடுப்புக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஞாபக சக்திக்கு இது முக்கியமான பாயிண்ட். பள்ளிக்கூடத்தில் 40 மார்க்கு குறைவாக வாங்கின ஸ்டூடெண்டெல்லாம் ஒரு குரூப்பாக செலக்ட் பண்ணி குவார்ட்டர்லி எக்ஸாம்குள்ளே யார் யாரெல்லாம் 40 கீழே இருந்தாங்களோ அவங்களாம் எடுத்து இந்த பாயிண்ட்டு பின்னாடி நட்டால் வருமா, முதுகில் நட்டால் வருமானு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஃப்வேலி எக்ஸாமில் எல்லாம் 80% மேலே வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. டெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது ஞாபக சக்திக்கு உள்ள முக்கியமான பாயிண்ட். இலத்த காலம் ஞாபக சக்திக்கு உள்ள பாயிண்ட். கொண்டைக்குழி ஞாபக சக்திக்கு உள்ள பாயிண்ட். இதெல்லாம் வந்து மெமரிக்கு பண்ணுற ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எதாருமே திரும்பி யோசனை பண்ணால் ரீகால் ஆகாது. அதனால் இதெல்லாம் வந்து பதிவு செஞ்சதை திரும்பி ரீகால் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட். இது உள்ளங்கை வெள்ளை வர்மம். அடுத்து குளிங்கான் வர்மம். குளிங்கான் வர்மன்றது இந்த மேடு எங்கே முடியுதோ இதுக்கு ஒரு விரல் அப்படி கொஞ்சம் இந்த தசை கட்டை விரல் தசை பகுதியில் அப்படி வச்சுட்டு லேசாக அழுத்தணும். அப்படியே செம்மையாக சாகடிக்கும். ஹெவியாக மெதுவாக தான் அழுத்தணும். ஹெவியாக அழுத்துனீங்கன்னா இந்த கை ஃபுல்லுமே எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். மாத கணக்கில் 6 மாதம் ஆனாலும் இந்த எரிச்சல் போகாது. அதான் மைல்டாக அழுத்துங்க. இந்த இடம் தான் இது மேட்லேருந்து ஒரு இடது பக்கம் டச் பண்ணி எடுத்துடணும். ஹெவியாக அழுத்திங்கன்னா அப்படி பவர்ஃபுல்லாக சாக்கடிக்கிற மாதிரி அடிக்கும். மென்மையாக அழுத்துங்க. ஏன்னா இதுவும் இதயத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த எரிச்சல் நிற்கிறதுக்கு 6 மாதம் கூட ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு
கருஞ்சீரகத்தை அரைச்சிக்கிட்டு இந்த கையில் பூசினா அது எரிச்சல் போயிடும். வாத சம்பந்தப்பட்ட எண்ணெயை தடவுனா எரிச்சல் போயிடும். உடனடியாக குட்டி வருமத்தை இயக்குனாலும் இந்த எரிச்சல் போயிடும். ஏன்னா இது உடனடியாக ரெமெடி பண்ணும். ஹெவியாக அடித்தா உடனே குட்டி வருமம் ஆக்டிவேட் பண்ணால் உடனே சரியாக போயிடும். எப்போ வருமம் எந்த வருமம் கொடுத்தாலும் நீங்கள் வருமத்தில் இயக்கும் முறையில் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் கொடுத்ததாக நினச்சிட்டிங்கனால அந்த வருமத்தை அந்த எனர்ஜி ஆற்றலை சமன்படுத்துவதற்கு குற்றி வருமத்தை கொடுக்கணும். அது காதில் உள்ள குருத்து. இந்த காது குருத்தை நீங்கள் அசைச்சு விட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே முன்ன பின்ன நீங்கள் அழுத்தம் மாத்திரை அளவு கூட குறைஞ்சிருந்துச்சுனாலும் உடனே இந்த கைகளுக்கு எந்த ஆற்றல் எவ்வளோ இருக்கணுமோ அது கரெக்டாக வந்து நிற்கும். அதனால ஆற்றல் குறைந்தாலும் கூடினாலும் நோயின்னு சொல்றாங்க. அதனால ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு, ஒரு இடத்துல தடைப்பட்டிருக்கு. அப்ப எந்த இடத்துல எனர்ஜி ஓடுதோ அதை வந்து திருப்பி விடுறோம். அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. வருமானம் ஒரு ஆற்றல் இருக்கிற இடத்துல இருந்து ஆற்றல் இல்லாத இடத்துக்கு மடையை திருப்பி விடுற மாதிரி தான். இது குளிங்கான் வருமம். இந்த வருமத்துக்கு பேர் குளிங்கான் வருமம். இது தட்சிணை காலம், இது உள்ளங்கை வெள்ளை வருமம், இது குளிங்கான் வருமம். குளிங்கான் வர்மமும் இதயத்துக்கு வலிமை ஊட்டக்கூடியது, இதயத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. அடுத்து இந்த மணிபந்த வர்மம். இந்த மணிக்கட்டு இந்த ரேகை முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கட்டை விரல் பகுதியை அழுத்திக்கணும். கையை அடியில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கையில் ப்ரெஸ் பண்ணி கிரிப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து கழுத்துக்கு ஆற்றலை கொடு. கழுத்து வழியை போக்குறதுக்குள்ள பாயிண்ட்டு. இவருக்கு வலது பக்கம் கழுத்து திருப்ப முடியலன்னா, திருப்ப முடியாத கழுத்தை திருப்புறதுக்குன்னா ரைட் சைடு திருப்பணும். கழுத்து ரைட் சைடு திருப்பு. எவ்வளோ திருப்ப முடியுமோ அவ்வளோ திருப்பு. மேக்சிமம் திருப்பணும் திருப்பணும் திருப்பணும். இது 30 வினாடி இங்கே டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கையை கழுத்து திருப்பிட்டே இருக்கணும். 30 வினாடி முடிஞ்ச உடனே மெதுவாக நடுநிலை கொண்டு வரணும். அப்புறம் இந்த கையை எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் கழுத்து அவருக்கு திருப்ப முடியல, கழுத்து திரும்ப முடியல, கழுத்து வலி இருக்குது, இந்த சைடு இருக்குதுன்னா அதே மாதிரி இந்த கையில் மாற்றிடணும். அந்த கையை விட்டு இந்த கைக்கு வந்துடணும். இடதுக்கு பக்கம் குற்றம் இருந்தால் இடது பக்கம் திருப்பணும். அப்படியே திருப்பணும். டைட் பண்ணுங்க. இடது பக்கம் அப்படியே திருப்பி கிரிப் கொடுங்க, கிரிப் கொடுங்க, கிரிப் எடுத்துகிட்டே இருங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணணும். 30 வினாடி மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணணும். இந்த அழுத்தத்தை எடுக்கவே கூடாது. கை அந்த ப்ரெஷர்லேயே கிரிப்லேயே இருக்கணும். ஒரு மெதுவாக நடுநிலை கொண்டு வாங்க. 30 வினாடி மனசுல கவுண்ட் பண்ணிட்டு நடுநிலை கொண்டு வந்து அப்புறமேட்டு நடுநிலைக்கு வந்ததுக்கப்புறம் கையை எடுக்கணும். இதுக்கு பேர் உள் மணிபந்த வர்மம்னு பேர். பின்பக்கம் இருக்கிறது மணிபந்தனவங்க, இது வெளி மணிபந்தனவங்க. அதை தான் அடிமூட்டு வர்மம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அடிமூட்டு வர்மம் வந்து மடங்கிய கைகளை நிமித்துவதற்காக சொல்லப்பட்டது. இந்த இது வந்து அழுத்தினது மணிக்கட்டு இருவோர பள்ளம்னு சொல்லி நான் செய்யிருக்கிறேன். இது வந்து மணிக்கட்டுக்கு மேலே எவ்வளோ வலி இருந்தாலும் சரியாகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அடிமூட்டு வர்மம்ன்றது இந்த 2 விரலுக்கு நடுவில் போய் இங்கே அழுத்துறது. இந்த அடிமூட்டு வர்மம். இது மணிக்கட்டு இருவரப்புறம் இல்லை கோழி கழுத்து இருக்கன் வர்மம்னு சொல்லுவாங்க, புத்தகத்தில் இருக்கும். இது வந்து வெளிமணி பந்தம்னு சொல்லுவாங்க, அடிமூட்டு வர்மம்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்மணி பந்த வர்மம். அடுத்து குருநாடி காலம். குருநாடி காலம் இது வாத நாடி பார்க்குற இடம். வாத நாடினா பாருங்க, வாத நாடியை நேராக ஒரு கோடு போட்டுறோம். இது ஒரு கோடு, ஒரு விரல் அளவு, இது ஒரு விரல் அளவு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த கட்டை விரல் சார்ந்த பகுதியில் இந்த தசை பகுதி முடிஞ்ச உடனே இந்த மணிக்கட்டை, இந்த மணிக்கட்டில் ஓரத்தில் ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்பை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த தசையில் இந்த மொன விரலை வைக்கக்கூடாது, இந்த தடிமனா உள்ள பகுதி தான் வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வைக்கிறது வாதம், அடுத்து பித்தம், அடுத்து கபம். இது வாதம் 4 துடிக்கணும், பித்தம் 2 மடங்கு துடிக்கும், கபம் 1 மடங்கு. இப்போ வாத நாடியை பார்க்கணும்னா இந்த விரலை, ஆட்காட்டி விரலை சுட்டு விரலை இழுத்துட்டு மீதி 2 லூஸ் விட்டு பல்ஸ் பார்க்கணும். அது வாதம் பித்தம் கபத்தை அதனுடைய நம்ம நேரம், சூரிய உதயம் எந்த காலத்தில் எப்படி பார்க்குறோம், அவங்க பேஷண்ட் வந்த நேரத்தை பொறுத்து இதனுடைய அளவு மாறும். காலையிலையா மத்தியானமா ஈவினிங்கான. இப்போ இது வாத நாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாத நாடி எங்கே தொடுறோமோ அந்த இடத்துல இந்த கட்டை விரலை
பிரிச்சுட்டு ஒரு சிறு பள்ளம் வரும். அந்த வாத நாடியை பிரிச்சுட்டு இப்படி உள்ளே அமுக்கணும். அமுக்குனீங்கன்னா டைட்டாக கிரிப் கொடுங்க, விக்கல் நிற்கும். விக்கல்ல சினிமா படங்கள்லாம் பார்த்தா தமாஷா நிறையா சீனு காட்டுறாங்க. விக்கலை நிறுத்துறதுக்கு அதிரடியான ஏதாவது ஜோக்கு அடிப்பாங்க, கத்தியை பிடிச்சி அப்படியே கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க, என்னென்னமோ காட்டுவாங்க நிறையா சினிமாவில். ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த கட்டை விரல படுக்கை வசத்தில் வச்சு அப்படி கிரிப்பை அழுத்திக்கிட்டே இருங்க. ஒரு 15 வினாடி 10 வினாடி கையை எடுங்க. எவ்வளோ கண்டினியூவாக விக்கல் வந்தாலும் நின்றுடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த வர்ம புள்ளியை கரெக்டாக இயக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தெரியல, புரியலன்னு சொன்னால் சும்மா பாட்டி வைத்தியம் மாதிரி சிம்பிள் ரெமெடி, சர்க்கரையை வந்து நான் வாயில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லா நிறையா போடணும், கொஞ்சம் 2-3 ஸ்பூனு போட்டு உமிழ் நீரை நல்லா குழப்பி அந்த ஜீரா மாதிரி வரும். அதாவது அந்த சர்க்கரை பாகு மாதிரி ஆகிடும். அந்த உமிழ் நீரோட கலந்து அதை முழுங்குங்க. முழுங்கின உடனே அடுத்த செகண்டே அப்படி நின்று போயிடும். அது ரொம்ப சிம்பிள் ரெமெடி, வீட்டில் ஹோம் ரெமெடி மாதிரி. இதை பழக்கமானவங்க, இது புரிந்தவங்க, இதை நீங்கள் வெளியே சூழ்நிலை வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அந்த சர்க்கரையெல்லாம் எடுத்தது சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை, நீங்களே செல்ஃபாக இந்த கையை இப்படி வச்சிங்க, இந்த வாத நாடியை பரட்டுங்க, அப்படி கிரிப்பை அழுத்துங்க. இந்த இடத்துல அந்த மசிலை நவுத்திட்டு சிறு பள்ளம் இருக்கும், அழுத்திக்கிட்டே இருங்க. ஒரு சில வினாடியில் அப்படியே நின்றுடும். ஸ்பாட்லேயே நீங்கள் விக்கல் எடுத்துகிட்டே இருப்பீங்க, அப்படியே நின்றுடும். இதுக்கு பேர் குருநாடி காலம்னு பேர். குருநாடி காலம்ன்றது விக்கலை நிறுத்துறதுக்குள்ள பாயிண்ட்டுங்க, வச்சுங்க. அடுத்து இதிலிருந்து 4 விரல் மேலே, மணிபந்து வருமத்திலிருந்து 4 விரல் மேலே இந்த விரலை பாருங்க, அப்படி அழுத்துனா இந்த விரல் வந்து மடங்கும் பாருங்க, உள்முகமாக மடங்கும். இது இந்த விரல்கள் விரிந்திருக்கிற கூட விரல்களை மடக்குவதற்கு உள்ள ஒரு பாயிண்ட். பக்கவாதத்தில் ஒரு பொருள் இருக்கும், இதை எடுக்கணும்னா அவங்களுக்கு கை விரல்லாம் விளங்காது, இப்படி துடிப்பாங்க, அப்படி போட்டுன்னு ஊத்துறாங்க, அப்படி எடுக்க முடியாது, கை கூடாது. ஒரு பொருளை பிடிக்கணும்னா அந்த விரல்களை உள்ள மடங்கணும், ஒரு பொருளை விரல்களை விரிக்கணும்னா இந்த மொழி விரல்கை வர்மத்தை அழுத்தினா இந்த விரல் விரியும், தானாக விரிஞ்சிடும். இது சூடோதிரி காலத்தை அழுத்தினீங்கன்னா விரல் உள்ள மடங்கும். ஸோ ஒரு விரல் 5 விரலும் விரியணும், 5 விரலும் உள்ள கூடணும். இப்படி ரெண்டும் இயங்கினாதான் ஒரு பொருளை நம்ம கிரிப்பாக பிடிக்க முடியும். ரிமோட்டெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கலாம், ஷர்ட்டில் பட்டன் பார்க்கலாம், ட்ரெஸ்ஸு போடலாம். இப்போ இந்த பக்கவாதம் வந்தவங்க, கை கால் விழுந்தவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு யாராவது தான் கட்டி விடணும். தண்ணி கொண்டு போய் வாயில் போய் வச்சு குடிப்பாங்க. ஏன் குடிக்காங்கன்னா இந்த விரல் அவங்களால பிடிச்சி அதெல்லாம் வாங்கி குடிக்க முடியாது, அது மாதிரி விளங்காமல் இருக்கும் ஒரு மாதிரி. அப்போ அந்த விரல்களை கூடுவதற்கும் விரல்களை விரிப்பதற்கும் உள்ள பாயிண்ட்னா சூடோதிரி காலம். இந்த விரல்களை உள்ளே மடக்கிறதுக்கு இந்த இப்படி இருக்கு விரல், இந்த விரலை டைட் பண்ணால் உள்ளே மடங்கும். இது வந்து அழுத்துனா இந்த விரல் மடங்கியிருக்கிற விரல் விரியும். இப்படி மடங்கியிருக்கும், இப்படி மடங்கியிருக்கும், கை அப்படி மொட்டி போய் நெஞ்சோட ஒட்டி இருக்கும். இந்த விரலை நிமித்தணும்னா இதை அழுத்துனா விரியும். இப்போ இது ரெண்டும் சமமாக தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கை ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி எப்படியேப்பட்ட மடங்கின கைகளும் மடங்கின விரலும் மடங்கின முட்டியும் நிமிச்சிடலாம். இது தொடர்ந்து செய்யணும். இது விரல்களை விரிப்பதற்கு, இது விரல்களை உள்முகமாக வடிப்பதற்கு. இது அடிமூட்டு வர்மம்ன்றது மணிக்கட்டு, மடங்கின மணிக்கட்டு நிமித்துறதுக்கு. என்ன கடப்பாரை வச்சு நிமினாலும் நிமித்த முடியாது. இதை அழுத்திக்கிட்டே அப்படி தூக்குனீங்கனால ஆட்டோமேட்டிக்காக நிமிந்துடும். இது முக்கியமான பாயிண்ட். அடிமூட்டு வர்மம்ன்றது மடங்கிய மணிக்கட்டை அந்த பக்கவாதத்தில் மடங்கி போயிடும். இது எப்படி நிமித்தினாலும் நிமித்தினாலும் அப்படி ஆளே முன்னாடி வருவாங்க ஒழிய கையை நிமித்தவே முடியாது. பிசியோதெரபி 10 வருஷம் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதை அழுத்தி நிமித்தினோடனே நிமிந்துடும், திரும்பி கீழே விழாது, திரும்பி ரிவர்ஸில் வராது. இதுதான் ஒரு சிறப்பு இந்த வர்ம மருத்துவத்தில். தீதவர்மன் இது வெளி மணிபந்த வர்மம் இல்லை அடிமூட்டு வர்மத்துலேருந்து 12 விரல் அழகும். இந்த மசில் இருக்கு பாருங்களா, இந்த தசையை அந்த கட்டை விரலை சப்போர்ட் பண்ணி இந்த கைகளை உள்ளங்கையை அப்படி நிமித்தணும். அப்படி எல்போவில் லாக் பண்ணிங்க. இந்த விரல்களால் மூட்டில் லாக் பண்ணிங்க. இதை முட்டில் டென்னிஸ் எல்போன்னு வாங்க, இதில் லாக் பண்ணி தூக்குங்க. இதை மேலே தூக்குறீங்க, இந்த கட்டை விரலால் இப்படி அழுத்தணும். ஒரே சமயத்தில் இதுக்கு பேர் மூட்டு வருமம், இதுக்கு பேர் தீத வருமம். ரெண்டுத்தையுமே ஒன்றா ஆகிக்கணும் இல்லைங்களா. இது ஒரு இயக்கு முறை. தீத வருமம்ன்றது மூட்டுக்கு ஆற்றல் கொடுக்குது.
ஸ்கின்னுடைய டோனை சரி பண்ணுதுன்றாங்க. அந்த எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக வேலை செஞ்சு தெரியல. பட் இது வந்து மூட்டுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு பாயிண்ட். இந்த நடுவில் இந்த எல்போ மடங்குறது பார்த்தீங்களா, இந்த நடுவில் எல்போ மடங்குற இடத்துல இதுதான் மூட்டு வருமம். இதுலேருந்து 3 விரல் கீழே அவருடைய அளவு தான் கணக்கு. இது வந்து மூட்டு அடங்கல்னு பேர். இந்த மடங்குற பகுதியில், இந்த எல்போ மடங்குற பகுதியிலிருந்து 3 விரல் மேலே இருக்கிறது பற்றடங்கல்னு பேர். இது மூட்டு அடங்கல்னு பேர். ரெண்டுத்தையுமே ஒரே சமயத்தில் கையை வச்சா அப்படியே வச்சுட்டு இழுத்துடலாம். இது ரெண்டுமே அடங்கல், உயிரை காக்கக்கூடிய அடங்கலாக இருக்குது. அன்கான்சியஸாக டெட்டாக இருக்கலங்க எழுப்புறதுக்குள்ள பாயிண்ட். இது வந்து மூட்டு வருமோ. இப்போ மடங்குற பகுதி அழுத்தினா மூட்டு வருமோ. இந்த கை எல்போவை நிமித்திக்கிட்டு அப்புறம் இந்த கட்டை வரல எல்போ, அந்த கட்டவர்களுடைய நடுவு எலும்பு பகுதியை இந்த மடங்குற கை எலும்பு மடங்குற அழுத்தி அப்படி ப்ரெஸ் பண்ணி 3 முறை அழுத்தலாம். கண்டினியூ அழுத்திட்டு கூட எடுக்கலாம். இந்த டென்னிஸ் எல்போன்னுவாங்க, இந்த டென்னிஸ் விளையாடுவாங்க. டென்னிஸ் விளையாடுறதுல இந்த இடத்துல எவ்வளோ முட்டுல வலி இருந்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் சிம்பிளாக இந்த விரலை வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சில வினாடி நிறுத்திட்டு மெதுவாக கையெடுங்க. அந்த செகண்ட் அந்த வினாடியே முட்டு வலி ஸ்பாட்லேயே ரிலீஸ் ஆகிடும். எப்படியாப்பட்ட முட்டில் இந்த இடத்துல முட்டில் வலி இருந்தாலும் இந்த இடத்துல அழுத்துங்க. காலில் முட்டி வலி இருந்தால் எப்படி கண்டினியூவாக ஒரு 15 வினாடி அழுத்துவோன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இங்கே அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில வினாடி அழுத்திக்கிட்டே இருந்துட்டு இப்படி எடுத்தாலே போதும். அடுத்த ஸ்பாட்டு முட்டு வலி சுத்தமாக போயிடும். கையில் உள்ள முட்டியில் பின்பக்கம் வலி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ஒரு சிங்கிள் டச்சில் இப்படி அழுத்தி எடுத்து அடுத்த செகண்டில் ரிலீஸ் ஆகிடும். இது முட்டு வலிக்குள்ள பாயிண்ட்டு. செல்ஃபாக யாருக்கு வேணாலும் அவங்களுக்கே ஒரு வலி இருந்தால் கூட நீங்களே கையை இப்படி வச்சு அழுத்துங்க. ஒரு சில விட அழுத்திட்டு மெதுவாக கையெடுங்க. அந்த ஸ்பாட்லேயே முட்டி வலி ரிலீஸ் ஆகிடும். மூட்டு வருமத்திலேருந்து 3 விரல் கீழே இருக்கிறது தான் மூட்டு அடங்கல் சொன்னேன். இது கிட்டத்தட்ட உயிர், அதாவது அடங்கல்னு சொன்னாலே அன்கான்சியஸில் எழுப்புறதுக்குன்னு சொன்னேன். இது பற்றடங்கல் புரியுதுங்களா. இதுவும் இந்த மூட்டு வருமம் என்ன பண்ணுது, மூட்டுக்கு ஆற்றல் கொடுக்குது. பற்றடங்கள் என்ன மூட்டுக்கு ஆற்றல் கொடுக்குது. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு எதை சொல்கிறாங்க. அதாவது சாக்பீஸ் மாதிரி இருக்கும். எலும்பெல்லாம் அப்படி படக்குன்னு உடஞ்சிரும். அவ்வளோ உள்ளுக்குள்ளே போலாக இருக்கும் அந்த எலும்புகள்லாம். அந்த எலும்புகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் ஆகுது புரியுதுங்களா. இது அந்த மூட்டு அடங்கலில் ஆக்டிவேட் பண்ணுது. எலும்புக்கு எனர்ஜி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. வச்சுங்க, மூட்டு வருமத்திலேருந்து 1 விரல் மேலே வில் வருமம். இதான் வில் வருமம். 1 விரல் மேலே. இதை மைல்டாக தான், ஹெவியாக அழுத்தினீங்கன்னா கையில் ஒரு உளைச்சல் வரும். மைல்டாக தான் அழுத்தணும். அப்படி ஹெவியாக அழுத்திட்டிங்கன்னா இந்த திலத்த காலம் ஓப்பன் ஆகிடும். திலத்த காலன்றது 2 புருவ மத்திக்கு நடுவில் ஒரு எனர்ஜி படுவருமத்தினுடைய இருப்பிடும். அங்கே வந்து ஓப்பன் ஆகிடும் திலத்த காலம். இங்கே கையை வச்சிங்கன்னா கையில் ஹீட்டாக இருக்கும். உள்ளங்கையில் அந்த வெப்ப காற்று படும். லேசாக இப்படி கையை அசைச்சிருங்க. இந்த இடத்துல வலி போயிடும். அந்த காற்று வெப்ப காற்று நின்றுடும் தானா. கையில் போய்ட்டு சும்மா லேசாக சிறு அசைங்க. போட்டு தொடலாம் வேணாம், தொடவே வேணாம். அப்படி அசைக்கும் போது இந்த காற்று நெற்றியிலிருந்து அந்த நெற்றி போட்டு 2 புருவத்துக்கு நடுவில் இருந்து உள்ளங்கையில் சூடான காற்று படும். இந்த கைகளை மட்டும் லேசாக இப்படி மேல் நோக்கி அசைச்சு விடுங்க. அசைச்சு விட்டு அடுத்த செகண்டுக்கு பெயின் ரிலீஸ் ஆகிடும். ஹெவியாக அழுத்தினா வில் வருமத்தை ஹெவியாக அழுத்தினா திலத்த காலம் ஓப்பன் ஆகும். அப்போ திலத்த காலத்தை இல்லை அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரதை சிறு அசைவு பண்ணனால சரியாயிடும். அது மாதிரி இந்த பகுதியில் எங்கேயாவது வலி இருக்குன்னா நீங்கள் எந்த உதவியும் தொட்டவே வேணாம். இந்த கையை இப்படி கொண்டு போங்க. அக்குள் வரைக்கும் இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த இந்த பக்கம் உள்ள வலி உடனே சரியாக போயிடும். கழுத்தில் இந்த பக்கம் எங்கேயாவது வலி இருக்குன்னு வச்சிங்கன்னா எந்த பாகமே தொட வேணாம். சும்மா கையை அந்த தோள்பட்டிலேருந்து அப்படி எடுத்து தலைப்பக்கம் கொண்டு போங்க. தொடவே வேணாம். இந்த கழுத்தில் உள்ள வலி போயிடும். உச்சந்தலையில் யாருக்காவது வலி விண்ணுன்னு தெரிச்சிட்டு இருக்குன்னா கையை வந்து அப்படி கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு போவாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணின அடுத்த செகண்டு உச்சந்தலையில் உள்ள வலி போயிடும். அது வந்து ஒரு காந்தத்தில் ஒரு எப்படி வட துருவம் தென் துருவம் எப்படி ஒன்று ஒரு வைப்ரேஷன் இருக்குது மாதிரி நம்மளுடைய பாடி எனர்ஜி அவங்க பாடி எனர்ஜியும் ராங்காக ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது கிராஸ் பண்ணணும்னா அது உடனே நேராகிடும். இதெல்லாம் சில வந்து தொட்டால் சுகம், தொடாமல் சுகம், நினைத்தால் சுகம்னு சொல்கிற மாதிரி சில இடத்துல வலியை கையை அந்த இடத்துல கொண்டு போகும்போது அது ஆக்டிவேட் ஆகும். இதில் வர்மாவில் ஒரு சிறப்பான ஒரு
இது பார்க்கறதுக்கு மேஜிக்கமாக இருக்கும். இப்படி கையை கொண்டு போனோடனே கை வலி போயிடும். இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்தோடனே அப்படி முழிப்பாங்க, இந்த திருதுன்னு விட்டுருவாங்க. ஏன்னா கை வலின்னா இப்படி கையை கொண்டு வந்தீங்க எடுத்துட்டீங்கன்னு. ஆனால் அது உள்ளுக்குள்ள அது ஏதோ சூட்சமாக ஆக்டிவேட் ஆகுது, புரியுதுங்களா? அடுத்து இந்த வில் வர்மம். இந்த வில் வர்மம்ன்றது மூட்டு வர்மத்திலிருந்து ஒரு விரல் மேலே இதை எப்படி இயக்கணும், இயக்குறது மைல்டாக தான் இயக்க சொல்லிட்டேன். இதனால என்ன பெனிஃபிட்டு? கைகளை இந்த கையை மடக்கிறதுக்கோ விரிக்கிறதுக்கோ எனர்ஜியை கொடுக்குற பாயிண்ட் இது. இந்த கைகள் மடக்கவும் நீட்டவும் இந்த பாயிண்ட் யூஸ் ஆகுது. இது அமிர்த புஷ்கரணியே ஆக்டிவேட், பிரெயினை வந்து அந்த பீனியல் கிளாண்டை இதை இயக்குது. இந்த பாயிண்ட் இயக்குது. முகவாதம் சொல்றாங்க, வாயெல்லாம் கோணிட்டு மூஞ்செல்லாம் கோணிட்டு போயிடும். அதை இயக்கிறதுக்கு இந்த வில் நரம்புன்னு சொல்றாங்க. இந்த வில் நரம்புனா 80 வாதங்கள்ல வில் வாதம்னு சொல்லுவாங்க. உடம்பே அப்படி வில் மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது 2 தலாணி வச்சு 4 தலாணி வச்சா கூட தலை அப்படி மேலதான் தூக்கிட்டு இருக்கும். பாடி இப்படி வில் தொட்டா அப்படி வில்லு மாதிரியே இருப்பாங்க. அந்த வில் வாதத்தை சரி பண்ற கூட இந்த பாயிண்ட் இது, புரியுதுங்களா? இதுல வந்து 3 வாயுக்களை இது சரி பண்ணுது. பிராணனையும் வியானன் சமணன். இந்த 3 வாயுகள்ல குற்றம் வந்துச்சுன்னா டச்சிங் சென்சிட்டிவ், உணர்ச்சி இல்லாம போயிடும், பாடி உணர்ச்சி இல்லாம போயிடும். அப்ப இந்த வில்வர்மத்தை ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா தொடு உணர்வை உருவாக்கும். பாடியில வந்து டச்சிங் சென்சிட்டிவ். யாருக்கெல்லாம் உணர்ச்சியற்று ஜடமா அப்படி கிடக்குறாங்களோ, பல வருஷம் இயக்கம் மட்டும் இருப்பாங்க, அந்த பாடியில உணர்ச்சியை கொண்டு வரணும்னா இந்த வில்வர்மத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், புரியுதுங்களா? இது வில்வர்மம் பாடியில உணர்ச்சியை கொண்டு வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அடுத்து பற்றடங்கள். பற்றடங்களும் மூட்டுக்கு ஆற்றல் கொடுக்கும். இந்த கைகால் விழுந்து பக்கவாதத்தில் விழுந்த செயலிழந்த கைகளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பற்றடங்கள் சிறப்பாக வேலை செய்யுது. கைகளுக்கு எனர்ஜி கொடுக்கும். கையில் வலின்னு சொன்னாலும் இந்த மூட்டு வருமம் வில் வருமம் எல்லாத்தையும் இயக்குனாலே மூட்டடங்கள்லாம் கைகள் உடனடியாக வலி, எவ்வளோ வலி கையில் வலி இருந்தாலும் உடனடியாக வலி போயிடும். இதெல்லாம் பற்றடங்கள்லாம் வேலை செய்யும், புரியுதுங்களா? கவலை செவு கொடுத்தாலும் வலி செய்யும். மூட்டு வருமத்தை கொடுத்தாலும் வலி இந்த இடத்துல எங்கே வலி இருந்தாலும் வலி மொத்தமாக போகும். அது மாதிரி இதெல்லாம் வலி, இந்த கைகளில் உள்ள வலிகளை போகிற முக்கியமான பாயிண்ட்டு பற்றடங்கள். அடுத்து கிராயல் வருமம். கிராயல் வருமன்றது அக்கிலில் இருந்து இந்த எல்போ வரைக்கும் இந்த நடுவு சென்டருக்கு, இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற மையப்பகுதி இதுதான் கிராயல் வருமம். நடு 3 வரல படிய வச்சுக்கிட்டேன், அந்த கட்டை வரல இந்த பக்கம் பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ உள்முகமாக இந்த 3 விரலை அழிச்சிட்டு உள்முகமாக சுழற்சி பண்ணுறேன், 3 சுழற்சி பண்ணுறேன். அப்படி சுழற்சி பண்ணும்போது கைகளை கீழ் நோக்கி இறக்கணும், சரிங்களா? 1 2 3 இப்படி தான் வரணும் இல்லையா? மேலே தூக்கக்கூடாது. முடிக்கும் போது கீழே இறக்கி விட்டுறணும், மேலே தூக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் என்ன செய்யுது? கிராயல் வருமன்னு பேரு. இந்த பாயிண்ட் என்ன செய்யுது? எலும்பு மஜ்ஜையா இதை ஆக்டிவேட் பண்ணுது. எலும்பு மஜ்ஜையா ஆக்டிவேட் பண்ணுது. சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்களை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து அதுக்கு பாடிக்கு எவ்வளோ தேவையோ அதை உற்பத்தி பண்ணுது. இது இல்லாமல் பிளேட்லெட்னு சொல்லுவாங்க, ரத்த தட்டுகள். உடம்பெல்லாம் அடிபட்டு காயம்பட்டு வெளியே ரத்தம் ஊசிங்க வெளியே போவோம். டக்குன்னு ரத்தம் எதனால நிற்குதுன்னா அந்த ரத்த தட்டுகள், பிளேட்லெட்டுன்றது ஒன்று மேலே ஒன்று தொட்டு 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 டக்கு டக்கு டக்குன்னு வெளியே காற்று பட்ட உடனே அப்படியே பதிஞ்சிடும். வெளிக்காட்டு பட்டோன்னா அதை ஒட்டி 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 அந்த காயம்பட்ட பகுதியெல்லாம் மூடிடும். காயம்பட்ட பகுதியெல்லாம் மூடிடும், புரியுதுங்களா? அதான் பிளேட்லெட். எங்கே அடிபட்டாலும் ஒரு அடியாக அந்த இடம் ரத்தம் ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த காயப்பட்ட பகுதி மூடுறதுக்கு ஒரு பிளேட்லெட் அந்த இன்னொரு பிளேட்லெட்டும் வெளிக்காட்டு பார்த்தோன்னா அந்த பசைத்தன்மையாகிடும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டே வரும், ஒட்டிக்கிட்டே வந்து அந்த காயம் முழுதும் மூடும். யாருக்கு அந்த பிளேட்லெட்லேயோ ரத்தம் வெளியே போய்கிட்டே இருக்கும், உடம்புல உள்ள மொத்த ரத்தமும் வெளியேறும். இப்போ இந்த பாயிண்ட்டு ரத்த தட்டுகளை, அதாவது பிளேட்லெட்டை உற்பத்தி பண்ணும். இந்த பாயிண்ட்டு சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளேட்லெட் 3த்துக்கும் உடல்ல என்ன குற்றம் இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அடுத்து எலும்பு தொடர்பான எந்த பிரச்சனை சொல்லலாம், ரத்த புற்றுன்னு சொல்றாங்க, அதையும் இந்த கிராயல் வருமம் சரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது இல்லாம எலும்புக்கு என்ன, அதுக்கு ஒரு எனர்ஜி ஆற்றலை கொடுக்குது, அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது, புரியுதுங்களா? எலும்புக்கு தேவையான
எனர்ஜியை சப்ளை பண்ணுறது முக்கியமான பாயிண்ட் இது நாம வச்சுங்க. இப்போ வரதெல்லாம் எலும்பு தொடர்பான பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அடுத்தடுத்து அதை மொத்தமாக இயக்குனீங்கன்னா எலும்புல என்ன குற்றம் இருந்தாலும் சரியாயிடும். அடுத்து செவ்வாய் அக்கில், இந்த பாருங்க இதுதான் அக்கில். இதுலேருந்து 4 விரல் அளந்துக்குங்க. உள் சரிவில் இதுதான் பள்ளம். இந்த பாருங்க இந்த மசிலை 2ஆ பிரிக்கணும். இதுதான் செவ்வர்மம். இப்போ இந்த கவுளி காலத்தை பெண்டு வச்சிடணும். நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிறேன் கையை. இந்த பெண்டு இருக்கணும். இந்த உள்ளங்க இந்த கையை பிரிச்சுக்கிட்டு லாக் பண்ணிட்டேன். கவுளியை பிடிச்சிட்டேன். செவ்வர்மத்தை அந்த மசிலை பிரிச்சுட்டேன். இப்போ இதை அழுத்தும் போது இதை லூஸ் விட்டுறணும். இதை அழுத்தும் போது இதை லூஸ் விட்டுறணும். இதை அழுத்தும் போது இதை லூஸ் விட்டுறணும். இப்போ ரெண்டுத்தையும் மாறி மாறி செய்ய போகிறோம். கண்டினியூவாக தான் செய்கிறேன். பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும். ஒன்று இதை விட்டா இதை விட்டா மாறி 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 பம்ப் பண்ணும். புரியுதுங்களா? வியக்குனா என்ன நடக்கும்? ஹோல் பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். கைகளுக்கு மட்டும் ஆற்றல் கிடையாது. இது ஷோல்டர் பெயின், கழுத்து வலி எல்லாத்துக்குமே இங்கேருந்து இந்த பெயின் கவுளி செவ்வை இயக்குனோடனா இந்த செவ்வருமத்தையும் இந்த கவளி காலத்தையும் இணை வருமமாக சேர்த்து ஒரே சமயத்தை இயக்கும் போது கைகளுக்கு எனர்ஜி வரும். ஷோல்டரு கழுத்து வலியெல்லாம் சரி பண்ணிடலாம். புரியுதுங்களா? கைகளில் எங்கே வலி இருந்தாலும் மொத்த கை வலியும் சரியாகும்.